Hi ma, 12th max, second chapter complex numbers, modulus of a complex number, some results properties பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் examples பார்க்கலாம். So z is equal to x plus iy னு இருக்கும்போது modulus of z வந்து எப்படி find out பண்ணுவோம் அப்படின்னா root of real ஓட square plus imaginary square, ஓகேவா? அதே மாடுலஸ்க்கு ஸ்கொயர்னு இருந்தது அப்படின்னு சொன்னா அதை எப்படி ரைட் பண்ணிக்கலாம், z பார்னு ரைட் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. இது சம் ரிசல்ட்ஸ் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. இதே இது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ மாடுலஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, மாடுலஸ் ஆஃப் z எடுத்தாலும் மாடுலஸ் ஆஃப் z பார் எடுத்தாலும் z-க்கும் z பார்க்கும் மாடுலஸ் எடுக்கும்போது ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்ல வராங்க. அதே இது டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்கு மாடுலஸ் எடுத்தா செப்பரேட்டா மாடுலஸ் எடுத்து ஆட் பண்றதுக்கு எப்படி சொல்றாங்கன்னா லெஸ் வேல்யூவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 வந்து less than or is equal to மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 ன்னு சொல்றாங்க. பட் மல்டிப்ளிகேஷன் வந்து டைரக்டாவே ஸ்ப்ளிட் பண்ணி எழுதினாலும் ஈக்குவல் தான். மாடுலஸ் மல்டிபிளுக்கு மாடுலஸ் எடுத்தா செப்பரேட்டா மாடுலஸ் எடுத்து மல்டிபிள் பண்றதுக்கு ஈக்குவல்னு சொல்றாங்க. பட் அடிஷன் மட்டும் லெஸ்ஸா இருக்கும். இதே சப்ராக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா greater than or equal இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் z2 வந்து மாடுலஸ் ஆஃப் z1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் z2க்கு கிரேட்டர் தனா இருக்குது, ஹோல் மாடுலஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா டிவிஷன் பார்ட் வந்து செப்பரேட் பண்ணிக்கலாமா, செப்பரேட் பண்ணா ஈக்குவலா தான் இருக்குன்னு சொல்றாங்க. அடிஷனும் சப்ராக்ஷனும் மட்டும்தான் சைன் சேஞ்ச் ஆகுது. சரியா? சிம்பிள், அதாவது ஈக்குவல் சிம்பிள் வந்து எப்படி ஆகுதுன்னா லெஸ் than or is equal to greater than or is equal to சேஞ்ச் ஆகுது. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நீ மெமரைஸ் பண்ணி ஆகணும். மெமரைஸ் பண்ணும்போது மட்டும்தான் என்ன பண்ண முடியும், உள்ள சம்ஸ் போட முடியும். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பவர் எடுக்கும்போது மாடுலஸ் ஆஃப் z த ஹோல் பவர் n வந்து எப்படி இருக்கு அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் zn எடுத்தோம் அப்படின்னா அது மாடுலஸ் ஆஃப் ஹோல் பவருக்கு என்ன வருது, n-ஆ வருது. இந்த n வந்து மாடுலஸ்க்கு உள்ள இருக்கும்போது மாடுலஸ்க்கு வெளியில எடுத்தாலும் ரெண்டும் ஈக்குவல் தான் சொல்ல வர்றாங்க. இந்த n என்ன அப்படின்னா சம் இன்டீஜர்னு சொல்றாங்க. அடுத்தது ரியல் ஆஃப் z வந்து எப்பவுமே மாடுலஸ் ஆஃப் z விட லெஸ்ஸா இருக்கும். இமேஜினரி ஆஃப் z வந்து மாடுலஸ் z விட லெஸ்ஸா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி என்னன்னு பார்க்க போறோம். ஃபார் எனி டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் z1 z2 we have modulus of z1 plus z2 is less than or is equal to modulus of z1 plus modulus of z2. இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட் பண்றதுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க. ட்ரையாங்குலர் இன் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டின்னு மட்டும் தான் கொஸ்டின்ல இருக்கும். 3 மார்க்ஸ் கொஸ்டின்ல கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ப்ரூஃப் பார்ட் என்ன பண்றோம் அப்படின்னா LHS பார்ட்ல இருக்கிற மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 எடுத்து ஹோல் ஸ்கொயர்னு ரைட் பண்ணிக்கிறோம். சரியா? மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 ஹோல் ஸ்கொயர். இந்த இன்சைட்ல இருக்கிறத ஃபுல்லா z-ன்னு கன்சிடர் பண்ணனா நமக்கு இப்பதான் டெஃபினிஷன் படி மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு z பார்னு பார்த்தோமா? ஸோ அதுபடி என்னன்னு எழுதிக்கலாம், இதை ஃபுல்லா z பார், இதை ஃபுல்லா z-ன்னு வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா z பார்னு ரைட் பண்ணிடலாம். சரியா? இதை சின்ஸ் பார்ட்ல நான் ரைட் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த z ஹோல் பார z1 plus z2 the whole பார செப்பரேட் பாரா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நமக்கு அதுக்கு கண்டிஷன் இருக்கு. ஓகேவா? மாடுலஸ் ஆஃப் z1 plus z2 the whole bar is equal to z1 bar plus z2 பார்னு ரைட் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கோம் நம்ம. ஸோ அதைப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டு மல்டிபிள் பண்ணுங்க. z1 பார் z1 z2 பார் z2 z1 பார் z2 z2 பார்னு என்ன பண்றோம், மல்டிபிள் பண்ணி ரைட் பண்றோம். இப்போ நான் சர்க்கிள் போட்டு வச்சிருக்க பாட்டை பாருங்க. z1 பார் z2 பார்னு இருக்கா? நமக்கு மாடுலஸ் ஆஃப் z த ஹோல் ஸ்கொயர் வந்து z பார் தானே. அப்போ இங்கே z பாருக்கு பதிலாக இங்கே z1 பார்னு இருக்கு. இங்கே z பார்னு இருந்தால் மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர்னு எழுதுவோம். அப்போ z1 பார்னா மாடுலஸ் ஆஃப் z1 ஸ்கொயர்னு ரைட் பண்ணணும். அப்போ இந்த ரெண்டு டேர்மும் ரைட் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்க இந்த ரெண்டு டேர்ம் பார்த்தீங்கன்னா z1 z2 பார் z2 z1 பார்னு இருக்கு. புரிஞ்சுதா? இதுல பார் இல்ல, ஆனா இங்க இருக்கு. இதுல z2க்கு பார் போட்டிருக்காங்க, இங்க போடல. அப்ப என்ன எப்படி எழுதிக்கலாம்னா இந்த டேர்மை வந்து z1 z2 பார், நான் இந்த இடத்துல இந்த சர்க்கிள் போட்டிருக்க ரெண்டையும் என்ன பண்ணிருக்கேன், ஃபர்ஸ்டே ரைட் பண்ணிக்கிட்டேன். இவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம கிட்ட என்ன இருக்குது, ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி எழுதிக்கலாம்னு சொல்லிட்டு z1 பார் z2 பார் ஆர்டரா எழுதிட்டு இந்த ரெண்டு டேர்மையும் எடுத்துட்டு இந்த ரெண்டு டேர்ம்ல இந்த டேர்மை அப்படியே எழுதிட்டோம். இதுக்கு ஹோல் பார் போடுறோம். ஓகேவா? அதுக்கு என்ன போடுறோம், ஹோல் பார். இப்போ ஹோல் பார்னா மீனிங் என்னன்னு பாரு, இசட்டுக்கு டபுள் பார் போட்டா இசட்டுன்னு வந்துடும். அப்போ இதுக்கு ஹோல் பார் போடும்போது z1 வந்து பார் ஆயிடும், z2க்கு டபுள் பார் வரும்போது என்ன ஆயிடும் அப்படின்னு சொன்னா z2ன்னு வந்துடும். அப்போ இது வந்துருச்சு இல்லையா, z2 z1 பார்னு கிடைச்சிச்சு. ஸோ இதை வந்து ஈக்குவேட் பண்றதுக்காக இதை ஃபுல்லா ரைட் பண்ணிட்டு அந்த டேர்முக்கு ஹோல் பார்னு போட்டிருக்கேன். இதை ஹோல் பார் வந்து இதுக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. அதனால
இப்போ சேம் வேல்யூஸ் கிடச்சிச்சு. இந்த டேர்ம் ரைட் பண்ணிட்டோம், இந்த டேர்ம் ரைட் பண்ணிட்டோம், இந்த டேர்ம் அப்படியே ரைட் பண்ணியிருக்கோம், இந்த டேர்மை கன்வெர்ட் பண்ணி இதுக்கு ஹோல் பார்னு போட்டிருக்கோம். அவ்வளோதான். அந்த ஸ்டெப் புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால் Z1 இதை ஃபுல்லாக என்னன்னு வச்சுக்கலாம், இசட்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இது இசட், இது இசட் பார். இசட்டையும் இசட் பாரையும் ஆட் பண்ணி பை 2 அப்படின்னா என்ன மீனிங், ரியல் ஆஃப் இசட்னு மீனிங். அப்போ இந்த 2 இங்கே போயிடுச்சுன்னா என்ன ஆயிரும், இசட் பிளஸ் இசட் பாருக்கு பதிலாக 2 டைம்ஸ் ரியல்னு எழுதிடலாம். அப்போ 2 டைம் ரியல் இசட் பிளேஸில் இருக்கிற Z1 Z2 பார். புரியுதாம்மா? திரும்ப ஒருக்க சொல்லட்டுமா? என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு லெஃப்ட் சைடில் கொடுத்துருந்த பாட்டை அப்படியே எழுதி ஹோல் ஸ்கொயர் போட்டோம். இதை ஃபுல்லாக இசட் கன்சிடர் பண்ணி இசட் பார் ரைட் பண்ணோம். பாரை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணோம். அப்புறம் உள்ளே எடுத்துகிட்டு போய் மல்டிபிள் பண்ணோம். மல்டிபிள் பண்ணிவிட்டு Z1 பார்னு சேமாக இருக்கிறத ஃபஸ்ட் என்ன இங்கேயும் இந்த சர்க்கிளையும் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம், இந்த டேர்மில் இதை ஃபுல்லாக இசட்னு கன்சிடர் பண்ணி இதை ஹோல் பாராக கன்வெர்ட் பண்ணோம். இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணால் 2 டைம்ஸ் ரியல் டேர்முக்கு ரியல் ஆஃப் இசட்டுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு எழுதிக்கிட்டோம். புரிஞ்சுதா? அது வரைக்கும் ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால் ஸோ மாடுலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் Z2 ஸ்கொயர் 2 டைம்ஸ் ரியல் பார்ட் ஆஃப் Z1 Z2 பார்னு நமக்கு இருந்ததுல, அந்த ரியலை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரியல் ஆஃப் இசட் எப்போவுமே மாடுலஸ் ஆஃப் இசட்டை விட லெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்ல, அதுபடி இந்த ரியலை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஈக்குவல் சிம்பிள் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டுவா சேஞ்ச் ஆயிரும். புரிஞ்சுதா? இனிமேல் நம்ம ஈக்குவல் போடுறது எல்லாமே என்ன மீனிங் அப்படின்னு சொன்னால் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி மீனிங். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மாடுலஸ் ஆஃப் Z1 ஸ்கொயர் அப்படி எழுதிக்கிறோம், மாடுலஸ் ஆஃப் Z2 ஸ்கொயர் அப்படி எழுதிக்கிறோம். இங்கேயும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் மாடுலஸில் மல்டிபிள்ஸ் இருந்தால் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்ல. ஸோ அப்போ மாடுலஸ் ஆஃப் ஹோல் மாடுலஸ் மல்டிபிள் இருக்கிறத செப்பரேட் மாடுலஸ் மல்டிபிளாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த பார் இருக்குது, இங்கே வந்து மாடுலஸ் ஆஃப் Z1 மாடுலஸ் ஆஃப் Z2 த ஹோல் பார்னு இருக்கிறது. ப்ராப்பர்ட்டி படி மாடுலஸில் பார் இருந்தாலும் இல்லாட்டாலும் சேம்னு பார்த்துருக்கோம். தட் மீன் மாடுலஸ் ஆஃப் Z2 மாடுலஸ் ஆஃப் Z பாரும் ஈக்குவல்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஸ்டெப்பில் என்ன ஆகிடும்னா பார் ரிமூவ் ஆயிரும். இப்போ ஹோல் செட்டாக பாரு, மாடுலஸ் ஆஃப் Z1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் Z2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 டைம்ஸ் மாடுலஸ் ஆஃப் Z1 மாடுலஸ் ஆஃப் Z2ன்னு கிடச்சிருச்சா? இது a ஸ்கொயர் b ஸ்கொயர் 2 டைம் a bன்னு இருக்கா? அப்போ a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2 டைம் ab அப்படிங்கும்போது a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர்னு கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ அப்போ a பிளேஸில் மாடுலஸ் ஆஃப் Z1ம் b பிளேஸில் மாடுலஸ் ஆஃப் Z2ம் இருக்குது. ஹோல் ஸ்கொயர் போடுறோம். நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் என்ன வச்சுருந்தோம், மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2 த ஹோல் ஸ்கொயர் தானே இவ்வளோ நேரம் நம்ம டெரைவ் பண்ணோம். ஸோ அப்போ ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன டேர்ம் கிடச்சிரும், மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் Z2 லெஸ் தன் ஆர் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் Z2ன்னு ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டியை ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போகலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 2.9 பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் இஃப் Z1 ப்ளஸ் Z1ஓட வேல்யூ வந்து 3 + 4i, Z2ஓட வேல்யூ 5 - 12i அண்ட் Z3க்கு சம் வேல்யூ கொடுத்துட்டு இதை வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் மாடுலஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்போ மாடுலஸ் ஆஃப் Z1 வேணும் அப்படின்னு சொன்னால் 3 + 4iக்கு மாடுலஸ் எடுங்க. மாடுலஸ் ஆஃப் இப்போ Z இஸ் ஈக்குவல் டு x + iy இருந்தால் நம்ம எப்படி போடணும் மாடுலஸ் வேல்யூன்னு பார்த்தோம். டெஃபினிஷன் கொடுத்துருந்தாங்க, ரூட் ஆஃப் ரியலோட ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி ஸ்கொயர்னு சொல்லியிருந்தாங்கல்ல. இப்போ இங்கே வந்து ரியல் யாருன்னா 3, இமேஜினரி 4. அப்போ 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் அதுக்கு ரூட் எடுக்கணும். 3 ஸ்கொயர்னா 9, 4 ஸ்கொயர்னா என்ன வந்திருக்கு 16, ரெண்டையும் ஆட் பண்ணால் 25 வரும். அந்த 25க்கு நம்ம ரூட் எடுத்தோன்னா என்ன வந்துச்சு 5 வந்துச்சு. அப்போ மாடுலஸ் ஆஃப் Z1ஓட வேல்யூ 5. இப்போ இங்கே பார்த்தே சொல்லிடலாம் மாடுலஸ் ஆஃப் Z2ஓட வேல்யூ என்னன்னா இது ஒரு 5 னா 25, 12 னா 144, ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 169. ஸோ இதோட ஆன்சர் 13 அப்படின்னு பார்த்த உடனே சொல்ல முடியும். பட் டெரைவ் பண்ணி காமிக்கும் போது என்ன பண்ணுறோம், ரியலோட ஹோல் ஸ்கொயர் இமேஜினரியோட ஹோல் ஸ்கொயர் ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். 5 ஸ்கொயர்னா 25, இங்கே 12 ஸ்கொயர்னா என்ன வந்துடும் -12 × -12 144, ஆட் பண்ணால் 169 வந்துருச்சா? 169க்கு நம்ம ரூட் எடுத்தோன்னா என்ன வரும் 13 × 13. ஸோ 1 ஆன்சர் மட்டும் ரைட் பண்ணிடலாம். ஓகேவா? ரூட்டுக்குள்ளே 13 × 13 வந்தால் 113 மட்டும் ரைட் பண்ணும். இப்போ Z3 ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் Z3யோட வேல்யூ சேம் ப்ரொசீஜர் தான். ரியலோட ஸ்கொயர் இமேஜினரியோட ஸ்கொயர் பண்ணிவிட்டு ரூட் எடுக்கும்போது ஆன்சர் என்ன கிடச்சிச்சு நமக்கு, மாடுலஸ் ஆஃப் Z3 வந்து 10ன்னு கிடச்சிச்சு. ஓகேவாம்மா? 4th ஒன் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் மாடுலஸ் ஆஃப் Z1, அதாவது செப்பரேட்டாக மாடுலஸ் Z1 Z2 Z3 கேட்டது இல்லாமல் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை ஆட் பண்ண சொல்கிறாங்க. Z1ஐயும் Z2ஐயும் ஆட் பண்ணி அதுக்கு என்ன பண்ணுறாங்க மாடுலஸ் கேட்குறாங்க. ஸோ முதல்ல இன்சைடில் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ரியலோட ஆட் பண்ணு, இமேஜினரியோட ஆட் பண்ணலாம். 3 + 5 என்ன வந்துடும் 8. இங்கே அதே மாதிரி 4 - 12னா
-8ன்னு வந்துடும். சரியாம்மா? நான் இங்கே ரியல் பார்ட் தனியாக ரைட் பண்ணியிருக்கேன், இமேஜினரி தனியாக ரைட் பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாடலஸ்க்குரிய டெஃபினிஷன் படி நம்ம என்ன பண்ணுறோம், ரியலோட ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரியோடைய ஹோல் ஸ்கொயர்னு எழுதுகிறோம். மாடலஸ்ன்னு இருந்தாலே ரிமூவ் பண்ணுறதுக்கு ரூட் போட்டு ரியலோட ஹோல் ஸ்கொயர் இமேஜினரியோட ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ அப்போ 64 + 64 வந்துருமா, 8 × 8 64. இங்கேயும் அதே மாதிரி 8 × 8 64. ரெண்டையும் ஆட் பண்ணால் 128. மைனஸை தேடாத, ஸ்கொயர் இருக்கிறதுனால -8 × -8 என்ன ஆகிடும், ப்ளஸ்ன்னு ஆகிடும். மிஸ் இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸை காணோன்னு கேட்காத. ஸோ 128 வந்து நம்ம எல்சிஎம் எடுத்து பார்க்குறோம். 128 பார்த்த உடனே எனக்கு 8√2ன்னு தெரியும்னா ஓகே, அது உன்னோட நீ வந்து ஜீனியஸ் அப்படின்னு அர்த்தம். அது தெரியாதவங்க என்ன பண்ணிக்கோ, எல்சிஎம் எடுத்துக்கோ. 128 போட்டு 2 2வா நீ எல்சிஎம் எடுத்துகிட்டே வரும்போது என்ன ஆகும், √2ல 2 டைம்ஸ் இருந்தால் 1 டைம் அவுட் பண்ணுவோம். இங்கே 2 டைம்ஸ் இருந்தால் 1 டைம் அவுட் பண்ணுவோம். இங்கே 2 டைம்ஸ் இருந்தால் 1 டைம். ஸோ இப்போ 2 × 2 4, 4 × 2 8ன்னு வந்துடும். பேலன்ஸ் ஒரு 2 இருக்குது, அந்த 2 ரூட்டுக்குள்ளே அப்படியே இருக்கும். புரிஞ்சுதா? ஓகேவாம்மா? ஸோ நெக்ஸ்ட் வந்து 5th என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் Z2 - Z3. அப்போ Z2ஓட வேல்யூவையும் Z3 வேல்யூவையும் ரைட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுறோம். அப்போ 5 - 6னா -1ம், -12 -8 அப்படின்னு சொன்னால் -20யும் இருக்குது. இதுக்கு ஸ்கொயர் எடுக்கும்போது 20 × 20 என்ன வந்துடும், நமக்கு 400 வந்துடும். 400 + 1னா 401. ஸோ இதுக்கு ரூட் எடுக்க வேணால் அப்படியே கூட விட்டுறலாம். அடுத்தது Z1 + Z3. Z1ஓட வேல்யூவையும் Z3 சேம் கான்செப்ட் தான் இதுக்கும். ரியலோட ஆட் பண்ணு, இமேஜினரியோட ஆட் பண்ணி முடிச்சுட்டு கிடைச்ச ஃபைனல் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடலஸ் எடுக்கும்போது √ ரியல் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி ஸ்கொயர். ரியல் வந்து 81, இமேஜினரி 144ன்னு கிடைக்கும். ரெண்டையும் ஆட் பண்ணால் 225. 225க்கும் நீ என்ன பண்ணலாம், டைரெக்டாக எனக்கு 15 × 15 225 தெரியும். அதனால் ஃபைனல் ஆன்சர் 15ன்னு போடனா போட்டுக்கோ. இல்லை அப்படின்னா எல்சிஎம் எடுத்து பாரு, சைடில் 225க்கு 5 போட்டு பாரு. 5 டைம்ஸ்னால் என்ன வந்துடும், இங்கே 20ல் 4 டைம், அப்புறம் 25ல் 5, அகைன் 5 போட்டோன்னா 9 டைம் கிடைக்கும். 3 டேபிள் போடும்போது 3 3 1ன்னு வந்துடும். ஸோ அப்போ இந்த 5 2 5க்கு 1 5யும் 2 3க்கு 1 3மா எடுக்கும்போது என்ன வந்துடும், ரூட் அவுட் பண்ண அப்படின்னு சொன்னால் 5 × 3 15ன்னு கிடச்சிடும். ஓகேவா? புரிஞ்சுதாம்மா?